பிறந்தீரே என் இயேசுவே என் வாழ்வில் உம்மை வீசவே பிறந்தீரே என் இயேசுவே என் பாவ சாபங்கள் நீக்கவே பிறந்தீரே என் இயேசுவே என் வாழ்வில் உம்மை வீசவே பிறந்தீரே என் இயேசுவே என் பாவ சாபங்கள் நீக்கவே. கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிப்போமா? மடியில் பிள்ளையாய் விண்ணில் இருந்தீரே, ஆனால் ஏழையின் மைந்தனாய் மண்ணில் உதித்தீரே. பிதாவின் மடியில் பிள்ளையாய் விண்ணில் இருந்தீரே, ஆனால் ஏழையின் மைந்தனாய் மண்ணில் உதித்தீரே. பிறந்தீரே என் இயேசுவே என் வாழ்வில் உம்மை வீசவே பிறந்தீரே என் இயேசுவே என் பாவ சாபங்கள் நீக்கவே பிறந்தீரே என் இயேசுவே என் வாழ்வில் உம்மை வீசவே பிறந்தீரே என் இயேசுவே என் பாவ சாபங்கள் நீக்கவே. Hallelujah, praise the Lord. ஆண்டவர் தாமே இந்த மாதத்தின் முதல் நாள், முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆண்டவர் நம்மை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து அமர செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம சொல்ல போகிறோம். கிறிஸ்மஸ் பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் இட்ஸ் a season of Advent. So being the first Sunday, it is a time of good cheer, happiness. எல்லா காலங்களும் நல்ல காலங்கள் தான். பட் இருந்தாலும் குறிப்பாக சிம்பாலிக்காக சில சீசன்ஸ் ஃபார் செலிப்ரேஷன் அப்படின்னு, there is a season to rejoice, there is a season to mourn அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சீசன் is a season for us all to rejoice as families and give God the glory. ஆண்டவருக்கு எல்லாம் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். எல்லாம் ஒரு மனதின் ஆவியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நீர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஸ்தோத்திரம், சத்தமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களை ஆலயத்தில் அமர செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லாதபடிக்கு ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குரல்களை உயர்த்தி நன்றி செலுத்த போகிறோம். ஏன்னா கர்த்தர் தாமே நல்லவராய் வல்லவராய் நம் வாழ்க்கையில் இருந்தார் அல்லவா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் பாராட்டிய சகல கிருபைகளுக்கு நன்றி, ஆண்டவர் பாராட்டிய சகல ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துதி பாடல்கள் பாடும்போது, நாங்கள் ஏறெடுக்கும் போது ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைப்படணும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுகிறோம் இயேசு சுவாமி. எங்கள் பாடல்கள்
சினத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க போறோம். கர்த்தருக்குரிய துதியும் கனமும் மகிமை செலுத்தும் நேரம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்கிறது. அதனால் யாரெல்லாம் முறுமுறுத்தோமோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முறுமுறுக்கிறவங்க வீட்டில் என்ன வருமா? சாத்தான் வருமா? முறுமுறுத்தா சாத்தான் ஈஸி. மேபி இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஜோவியலாக சொல்கிறோன்னா, எங்கே சிரிப்பும் எங்கே சந்தோஷமும் இருக்கோ அங்கே சாத்தானுக்கு பிடிக்காது. எங்கே அழுகை இருக்குதோ, எங்கே சண்டை இருக்குதோ, எங்கே முறுமுறுப்பு இருக்குதோ, எந்த வீட்டில் கசப்பு இருக்குதோ அந்த வீடு சாத்தானுக்கு மிகவும் பிடித்த வீடு. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம வீடு எப்பேற்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரிசுத்த ஆவியானவர் he fills our mouth with laughter says the word of God. நம் வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட 1000 காரியம் இருக்கலாம், சந்தேகப்பட இன்னும் 100 காரியம் இருக்கலாம், இல்லை நம்ம துக்கமாக இருக்கிற பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் கொடான கொடு ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கார். நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். சொல்லுமா சத்தமா எல்லாரும்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். துதித்து பாடி மதிலை எடுப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். சொல்லுமா? பாடி மதிலை எடுப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வரும். சந்தோஷமா எல்லாம் சிரிச்சுட்டு நன்றியர்களோடு நன்றியர்களோடு முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம். சந்தோஷம் ஆரவாரத்தோடு நம்ம ஆண்டவரை வெக்கப்படாம துதிங்க எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். சொல்லுங்க. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். அவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போமா எல்லாரும் சேர்ந்து. Hallelujah, we rejoice in your presence, oh God. மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை எல்லா மதில்கள் விழட்டும். கசப்பின் மதில்கள், பொச்சரிப்பின் மதில்கள். சொல்லுமா? Hallelujah. மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே அவரால் கூடும், என் இயேசுவால் கூடும். உம்மாலே எல்லாம் கூடும். ஓ எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சொல்லுமா? கடல் மீது நடந்தீரையா, அவர் நடந்தாரே. கடும் புயல் அடக்கினீரே. சத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்ல அவர், சர்வ வல்ல தேவன். அவர் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து. கூடுமே
எல்லாம் கூடுமே. விசுவாசத்தோடு ஓ உம்மால் கூடும், என் இயேசுவால் கூடும், என் தேவனால் கூடும் என்று சொல்லி மறுபடியுமாய் குரல்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஓ எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரசன்னராய் வந்து இறங்கு, மன உருக்கத்தோடு எங்கள் மீது ஆண்டவரே நீர் வந்து இறங்குங்க என்று சொல்வோமா? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது செங்கடல் உம்மை கண்டு எத்தனை வல்லமையுள்ள தேவன் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. அந்த யோர்தான் உம்மை கண்டு எல்லாரும் ஒரு மனதின் ஆவியோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமா. Let the congregation sing and rejoice in His presence. Hallelujah. ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் சொல்லுமா ஓ மனுஷரால் கூடாது என் இயேசுவால் ஆகுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது நான் விசுவாசிக்கிறேன். ஓ என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாரு. கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனுஷரால் கூடாதது மறுபடியுமாய் சொல்லுமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசிப்போமா? கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் துஷ்டமானானே. சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார் போதுமே. ஓ சுத்தகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. எத்தனை அற்புதம். ஓ ஹalleluya. Healing in Jesus name. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. டாக்டர்ஸால் கூடாதது தேவனாலே கூடுமே. என்னால் கூடாதது தேவனாலே கூடுமே. உன்னால் கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹalleluya. கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூட. கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷம். ஓ கானான் சபையாய் பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. இல்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, ரிஜாய்ஸ் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு அது சொல்லணும்னு தோணும். ஏன்னா எல்லாருக்கும் கவலைகள் உண்டு, எல்லாருக்கும் கண்ணீர் உண்டு. ஆனால் people have different attitudes towards their problem. But when our hearts are filled with gratitude or attitude,
இட் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி. நன்றியறிதலோடு நம்ம உள்ள நிரம்பும் என்றால் நம்மக்கிட்ட அந்த முறுமுறுப்பு ஆவி இருக்காது. முறுமுறுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், 1000 ஆசீர்வாதங்கள் மத்தியில் அந்த ஒரு குறையை தேடி அதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் துதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம், 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு நன்மையை கர்த்தர் செய்தாரே இந்த மாதம், இந்த நாளில் செய்தாரே என்று துதிப்பாங்களாம். ஸோ எந்த காரியத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்க? எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்கள் தொலைச்சிட்டாங்க. அவங்க தன்னுடைய உறவுகளை தொலைச்சிருக்காங்க, முக்கியமான காரியங்களை தொலைச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஆரோக்கியமாய், மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எத்தனை பெரிய கிருபை! இந்த ஆரோக்கியம் என்பது, இந்த ஆயுசு நாட்கள் என்பது கர்த்தர் கொடுக்காத பட்சத்தில், நான் பாடும்போது சொன்னல, டாக்டர்ஸால் கூடாதது என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு ஒரு கால் வந்தது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு பெற்றோர் ரொம்ப அங்கலாய்ப்போடு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். என்ன ஜெப குறிப்பு தெரியுமா? அவங்க கொடுத்த ஜெப குறிப்பு, அவங்களுடைய இளம் வாலிபன் அவன் கடலில் அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ, அவன் எப்படியாவது கிடைக்கணும், அவனை தேடணும்னு இல்லை, அவன் சடலம் எப்படியாவது எங்களுக்கு கிடைச்சா போதும், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சடலத்தை தேடும்படி ஜெப குறிப்பை கொடுத்து அழுது கொண்டிருந்தாங்க அந்த பெற்றோர்கள். யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட அவல நிலைமையில் ஆண்டவர் நம்ம வைக்கிறியே. ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு, ஆயுசு நாட்களை கொடுத்துருக்காரு, நம்ம எதை தேடி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னாங்க, எப்படியாவது என் பையன் உடம்பை நான் கடைசியாக பார்க்கணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அந்த உடம்பு எங்களுக்கு கிடைச்சா போதும் என்று சொல்லி மரித்த சடலத்துக்காக அவ்வளோ அங்கலாய்ப்போடு அந்த தாய் அன்னைக்கு காலையில் அவங்க அழுதாங்க. இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஆனால் நம்ம உயிர் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். நம்ம தேவையில்லாத காரியங்களை நினைத்து அதன் பின்னாடி ஓடி தேடி கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய நீங்காத நம்பிக்கையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும் நம்ம சொல்ல போகிறோம், ஆபிரகாமின் தேவன் என் தேவன். ஆபிரகாமுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். எத்தனை வருடங்கள், 100 வயது ஆகும்போது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாரு. அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக பலி கொடு என்று சொல்லி. அவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதனால் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போது, இது இந்த மிரட்டல் வந்துருச்சு என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும் அல்லே சொல்லுமா, ஹல்லேலூயா. அதனால் பயம் இல்லாதபடி நம்ம சொல்ல போகிறோம், பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயந்து வந்தவங்களாம் தைரியமாய் கர்த்தர் நம்மை நிரப்பும்படி மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம கருத்தோடு ஆவியோடு அவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். பாடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுமா, பயமில்லை பயமில்லையே, இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுமா, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அவர் நாமத்தில் இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து பயமில்லை பயமில்லையே. சொல்லுமா, ஜெயம் ஜெயம் தானே. ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் எல்லாரும் சேர்ந்து அவர் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கு இல்லையே, இல்லையே, தோற்று போவதில்லையே. தோல்வி தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். பயமில்லை பயமில்லையே. சொல்லுமா, ஜெயம் ஜெயம் தான். எல்லாரும் சேர்ந்து பயமில்லை பயமில்லையே,
பயமில்லாதபடி தைரியமாய் ஆண்டவர் எனக்காய் என் பட்சம் உள்ளார் என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் சத்தமா பாடுவோமா? இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், நீக்கும் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை சொல்லுமா? இந்த மாதம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நானும் தோற்று போவதில்லை. நீங்க சொல்லுங்க, தோல்வி தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். சொல்லுங்க, ஜெயம் உண்டு இயேசுவின் நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். பயமில்லை பயமில்லையே. எல்லாரும் நீங்க பாடுங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ? இல்லையே, மறுபடியுமாய் மறுபடியுமாய் பயமில்லை. ஜெயம் ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள். கர்த்தரோடு யாரெல்லாம் நம்ம உறவு சரியா இருக்குதோ, even our enemies shall strive to make peace or they will live in peace, says the word of God. அதாவது கர்த்தரோடு நம்முடைய உறவு சீர்பொருந்தும் என்றால் நம்ம எதிரிகள் கூட சமாதானம் தேடி நம்மை நோக்கி வருவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கும் நமக்குமே உறவு சரியில்லை அப்படின்னா, சரியாக இருக்கிற உறவுகள் கூட திடீர்னு முரண்டு பிடிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் சச்சரவு சண்டை வீடுகளில் இருக்கும்போது ஒரே ஒரு காரியம், கர்த்தரே நான் உம்மோடு என் உறவை சீர்படுத்தி கொள்கிறேன். இஃப் யூ ஆர் அட் பீஸ் வித் காட், தென் men will be at peace with you. ஹல்லேலூயா. அதில் யாரெல்லாம் யோசிச்சு வந்தாங்க, ஏன் அடிக்கடி சண்டை வருது, ஏன் தேவையில்லாத வார்த்தைகள், ஏன் எல்லாமே சச்சரவில் முடியுது அப்படின்னு யோசிச்சு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மோடு என் உறவு சீர்பொருந்த செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாய் மாறுவோம் என்றால் அது எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தால், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட உறவுகள், குடும்ப உறவுகள் சீர்பொருந்த ஆண்டவர் செய்வார். அதில் சொல்லப்போ எதிராய் செயல்படுவர்கள் எல்லாம் ஆண்டவரே என் பக்கம் வரும் மாதமாக இருக்கட்டும். உறவுகள் மத்தியில் யாரெல்லாம் சலசலப்போடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் தானே இந்த எரிகோ மதில்களை உடைக்கும்படி ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடும். ஜெகோவா ஷாலோம் இஸ் காட் ஆஃப் பீஸ், சேஸ் தி வேர்ட் ஆஃப் காட். சமாதானத்தை தேடி நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் மனதில் எப்பயுமே சச்சரவு இருந்தால் நீங்கள் எந்த காரியத்திலையுமே முன்னேற்றம் அது செய்யவே முடியாது. நான் சொல்லப்போம், சச்சரவின் ஆவியை நீக்கி போடுங்க, சமாதானத்தின் ஆவி எங்கள் குடும்பங்களில் கொடுங்க என்று சொல்லி அதை உணர்ந்தவர்களாக இந்த சரணத்தை விசுவாசத்தோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும். ஓ, எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே இவ்வுலகம் அறிந்திடுமே. ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, இல்லையே, தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், விசுவாசத்தோடு ஜெயமுண்டு இயேசு நாமத்தில். சொல்லுமா, ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெய
மறுபடியுமாய் மறுபடியுமாய் பயமில்லையே இல்லையே. ஜெயம் ஜெயம் தானே இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெயம் உண்டு. இதோ வார்த்தைக்கு நேராய் நாங்கள் செல்ல இருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் நாள் நீர் எங்களோட என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லாம் ஜெபிப்போம். நீர் அந்த வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க, எங்களை புடமிடுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உடைய கரங்களுக்குள்ளாய், ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் முடிவுகள், எங்களுடைய அங்கலாய்ப்புகள், எங்களுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் நீர் இருக்கிறீர். நம் அலைச்சல்களை அறிந்த தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எதுக்கெல்லாம் நம்ம அலைந்து திரிகிறோமோ, டாக்டர்ஸ் சில டைம் அலைந்து திரியலாம், ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு அலைஞ்சு திரியலாம், எத்தனையோ இடங்கள்ல போய் காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை விரித்து உயர பறப்பார்கள். தேவையில்லாத இடங்கள் நம்ம காத்திருக்காதபடி, கோர்ட் வாசல்ல காத்திருக்காதபடி, ஹாஸ்பிட்டல்ஸ்ல காத்திருக்காதபடி, மனித தயவை காத்திருக்காதபடி யார் தெரியுமா செய்வார்? கர்த்தர் செய்வார். அவருக்கு நாம் காத்திருக்கும் போது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தை பாடலாய் நம்ம பாடப்போம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுகள் தோறும் நம்முடைய ஆண்டவர் கிருபை நம்மை ஆண்டு நடத்திடும். உணர்ந்தவர்களை இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம். சில பேருக்கு 30 வயது, சில பேருக்கு 50 வயது, சில பேருக்கு 80 வயது, எல்லா வயதிலும் நம்ம இருக்கிறோம். இத்தனை வருடங்கள் ஆண்டவர் நம்மை அழகாய் கடக்க செய்தாரே. இனிமேல் வரப்போகிற வருடங்களும் வரப்போகிற நாட்களும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருப்பார். அவர் தோள்களின் மேலே நம்மை சுமந்து செல்வார். உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர், பெரியவர். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர், பெரியவர். பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர். சொல்லுமா சொல்லுமா. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். நீங்க எல்லாரும் பாடுங்க சத்தமா சத்தமா. பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம் கரத்தை பிடித்து நடத்தினாரே. சொல்றோம், கடந்த ஆண்டு முழுவதும் கரத்தை பிடித்து. மறுபடியுமாய் மறுபடியுமாய். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து. உணர்ந்தவர்களாக சொல்லுமா. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. சுமப்பது போல எல்லா பலங்கரத்தை உயர்த்தி சொல்லுமா. கர்த்தர் நான் எல்லாரும் சேர்ந்து நம் தேவன் பெரியவர், பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர். பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். நம் வியாதியின் மத்தியில் ஆண்டவர், வியாதியின் படுக்கையில் ஆண்டவர் நம்மை வந்து சுகப்படுத்தினாரே. எத்தனை பெரிய கிருபையுள்ள தேவன் நமக்கு உண்டு.
வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேலையில் தாங்கினாரே. சொல்லுங்க சொல்லுங்க. மறுபடியுமாய் வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேலையில் தாங்கினோ. பலன் கொடுக்கும் தேவன் விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார். எல்லாரும் சேர்ந்து வலக்கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. என் தேவன் பெரியவர், பெரியவர் கர்த்தர் நல்லவர். என் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க. பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். நீங்க பாடுங்க. என் தேவன் பெரியவர். எல்லாம் ஒரு மனதின் ஆவியோடு கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா. நீர் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின வரிகள் எல்லாம் உண்மை. ஒருவேளை கடந்த மாதம் யாரெல்லாம் சிக்கா இருந்தீங்க தெரியல. இந்த சிக்னஸ் வந்துருச்சு, நான் எழும்புவேனா என்று சொல்லி இருந்த நாட்கள் உண்டு. உடைந்து நம்ம கிடந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஆண்டவர் தானே சுகத்தை கொடுத்து நம்மை எழுப்பினார். கடந்த ஆண்டு, கடந்த மாதம் முழுவதும் கரத்தை பிடித்து நம்மை நடத்தினார் அல்லவா. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் என் பக்கத்து பெட்ல அதே சிக்னஸ் ஆனால் அவங்க மறிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க. God has chosen you for healing. God has chosen you for life. That means God has chosen you to be a testimony. அப்ப நம்மை தெரிந்தெடுத்தார் ஜீவனுக்கு என்று, நம்மை ஆரோக்கியத்துக்கு தெரிந்தெடுத்தார் என்றால் நம் சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோமோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா? We are chosen ones because there are many who are dying, many who are dead. So those who are living are the chosen ones. நம்ம உயிரோடு இருக்கிற நம்மெல்லாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு யார் உயிரோடு இருக்கணும்? யார் தெரிந்தெடுக்கிறது? ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது. இன்னைக்கு உயிரோடு இருக்கலாம், நாளைக்கு தெரியாது. டெய்லி God chooses people not for death, people for life. So God chooses you out of His grace. அவருடைய கிருபை நம்மை பிடித்தது. எப்பயுமே I realize every single day is a precious gift. God has chosen me to be alive, healthy. That means I need to be a blessing to somebody. கர்த்தர் வாக்குத்தை அறிக்கை எடுக்க போகிறோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனங்கள் எல்லாரும் சத்தமாக படிப்போம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம யாரை பார்த்துலாம் பயந்துட்டு இருக்கோமோ, நம்ம துதிக்கும் போது நம்மை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள். நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம எதிரிகள் என்ன சொல்லுவாங்க? வந்துருச்சு, இவனுடைய காலம் முடிஞ்சிருச்சு என்று. சந்தோஷமாக இருக்கும்போது என்னமோ ஆசீர்வாதம் வந்துருச்சு போல, இவங்களை எப்படி எதிர்க்கிறது என்று அவர்கள் பயப்படுவார்கள். ஸோ அதை கண்டு பயந்து அவங்க அதோடு நிறுத்திட மாட்டாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை அவர்கள் நம்புவார்கள். எத்தனை பெரிய காரியம்! அதனால் இதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்க்கையை வாழுவோம். சிறு பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து the BIBLE சாங் அதை பாடலாம். The BIBLE is that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE பாடுங்க. Hey hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah amen hallelujah. இங்க வந்து டான்ஸ் ஆடு.
ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். சில நொடிகள் நாங்கள் தரோம். நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், இல்லைனா சைலண்ட் மோடில் போடலாம். சொன்னபடி நடக்கலைன்னா நம்ம கோவம் வரும். நீங்கள் சொன்னீங்களே அப்படி பண்ணலை, நீங்கள் சொன்னீங்களே அது நடக்கலை அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை நமக்கு சொன்னபடி நடக்கலை. வி ஆர் வெரி ஹாப்பி. ஐயோ அவங்க சொன்னபடி நடக்கலையே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும். ஏன்னு சொன்னால் புயல் அல்லது திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் 2014, 2015, 2018 சொல்லிட்டு அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரே இடத்துல ஒரு புயல் இவ்வளோ நேரம் நின்னதே கிடையாது. இட் ஹேப்பன் மெனி இயர்ஸ் அகோ அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் நவ் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறிச்சு, மழை வந்தது. பட் ஸ்டில் காட் ப்ரொடெக்டட் ஆல் ஆஃப் அஸ். பெரிய சேதங்கள் இல்லாதபடி கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றினார். ஒரு வேளைக்கு நன்றி செலுத்த போகிறோம். கடைசி மாதத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னொரு 30 நாளுக்கு அப்புறம் பிராண்ட் நியூ இயர், ஒரு புது வருஷம், புது சேலஞ்சஸ், so many things that we need to tackle, face or go ahead with. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எல்லாம் இன்றைக்கு ஜபமாக ஒரு பாடலுடைய ஒரு 2 வரிகளை பாட போகிறோம். we're going to tell நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஆண்டவரே, இந்த கடைசி மாதம் வந்திருக்கிறேன். ஐ வாண்ட் டு ரீஅஷ்யூர், ஐ வாண்ட் டு மேக் ஒன் மோர் கமிட்மெண்ட். அன்றைக்கு தாமஸ் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் பார்த்து சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. பேதுரு ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் உமக்கா யாவையும் செய்வேன் என்று சொல்லி. இன்றைக்கி நாமும் கூட சொல்ல போகிறோம். ஒருவேளை நான் இந்த 11 மாதத்தில் ஐ மே நாட் ஹேவ் பீன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆர் மிஸ் பர்ஃபெக்ட். இந்த 11 மாதத்தில் நான் எங்கேயோ சில நேரங்களில் என் காரியங்களை சரியில்லாதபடி இருந்திருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ரீஅஷ்யூர், ஐ வாண்ட் டு கம் பேக் டு யூ. பேதுருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, தோமாக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அந்த சிலுவையில் இருந்த அந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நமக்கும் கூட கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் யூ என்று சொல்லி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஏதோ ஒரு செட்பேக் மத்தியில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் உடைந்து போய் நம்ம எல்லாம் வந்திருக்கலாம்.
அல்லது இந்த காரியம் நடக்காது போல இருக்கு. ஐம் ப்ரிப்பேரிங் மை மைண்ட் டுவர்ட்ஸ் 2025. இந்த வருஷத்தில் ஐம் ஓகே, என் மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த வருஷம் எனக்கு இல்லை, இந்த கடைசி ஃபெஸ்டிவ் சீசனை நான் டிஸ்டர்ப் ஆக போகிறதில்ல, நான் ஒன்றும் சோர்ந்து போக போகிறதில்ல, நான் இந்த காலத்தையே நான் நிம்மதியாக கடந்து ஐ வாண்ட் மூவ் டு 25 அப்படின்ட்டு யாராவது வந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஸ்டில் ஹேவ் another 30 more days in front of you. வேதம் சொல்கிறது, அன்றைக்கு மரித்து போகும்பொழுது கடைசியில் அன்றைக்கு அந்த லாசரஸ் அவங்க அக்காமார் முகத்தெல்லாம் பார்த்திருப்பார். எல்லாரும் அவருடைய படுக்கை சுற்றி தான் இருந்தாங்க. அவர் கடைசி அந்த சுவாசம் இழுத்துட்டு இருக்கும் பொழுது, as he was sinking, maybe he would have looked at those faces. அவர் க்ளோஸ் பீப்புள் அல்லது இயேசு இல்லையேன்னு அந்த கிரௌட்ல பார்த்திருப்பார். நான் கொஞ்சம் வாரங்கள் முன்பு பார்த்து இயேசுவை மறுபடியும் பார்க்க முடியாது, அல்லது என் அக்காமாரெல்லாம் என் பக்கத்திலே இருக்கிறாங்க, எத்தனை முறை சண்டை போட்டேன், எத்தனை முறை அவங்களுக்காக நான் இல்லாம இருந்தேன், எல்லா காரியங்களும் ஒருவேளை கண் முன்பாய் போய் இனி நான் உன்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி ஒருவேளை அவர்களுடைய கண்ணை மூடி இருப்பார். அப்பொழுது அவங்க அக்காமாரெல்லாம் உடைந்து போயிருப்பாங்க. அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். சமந்தா ரூத் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, அவங்க அப்பா போன வாரத்தில் மரித்து போனார். அவங்க எழுதுறாங்க till we meet again அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அவங்க அப்பானுடைய மரணம் அவங்க அப்பா கொண்டு போய் புதைப்பதுக்கு முன்பாய் அவங்களுடைய போஸ்ட்ல போடுறாங்க till we meet again அப்படின்னு சொல்லிட்டு, இது மேல எங்க அப்பா நான் பார்க்க போறதில்ல. ஒருவேளை அன்றைக்கு அந்த அக்காமார் நினைத்திருப்பாங்க till we meet again அப்படின்னு நினைத்திருப்பாங்க. அல்லது அவர்களுடைய லாசரஸ் அன்னைக்கு நினைத்திருப்பாரு till we meet again அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பார். ஆனா அவங்களுக்கு தெரியவே தெரியல till we meet again is just 4 days away அப்படின்னு தெரியா. அல்லது அவ்வளவுதான், நம்ம எப்ப திருப்பி பார்க்க போறோமோ, எப்ப நான் திருப்பி இதை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. இன்னும் பல மாதங்கள் இருக்கும், இன்னும் பல வருஷங்கள் இருக்கும், ஒருவேளை அப்படி ஒரு காரியமே இல்லாம இருக்கும். ஏன்னா அன்றைக்கு இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அவங்க எல்லாம் பார்த்ததில்லை. அன்றைக்கு அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க இதுதான் டூம்ஸ் டே, இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய நம்பிக்கையெல்லாம் மாற்றி கர்த்தர் வகைய தேவனோ அன்றைக்கு ஆஃப்டர் 4 days வேதம் சொல்லுது, சில மனிதர்களோடு சொல்லுகின்றார், அந்த தடைகளை எடுத்து போடுங்க, அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுங்க, அந்த ஸ்டோனை நீங்க தள்ளிடுங்க என்று சொல்லி அந்த மனிதர்கள் அந்த தடையை எடுத்து போடுறாங்க. அதற்கு அப்புறம் எது அவரை கட்டி வைத்ததோ, எது அவரை நடமாட முடியாதபடி வைத்ததோ அந்த கிரேவ் க்ளோத்ஸ் அவிழ்த்து விடுங்க என்று சொல்றாங்க. ஜனங்கள் வந்து அதை அவிழ்த்து விடுகின்றார்கள் மறுபடியும். Maybe till we meet again, they never knew that meeting is going to be just 4 days later. அதே போல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 2025 அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. Who knows, it could be just in another 30 days. இந்த 30 நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். இன்றைக்கு லாசரஸை போல நான் எப்பொழுது மறுபடியும் பார்ப்பேனோ, அல்லது மார்த்தாள் மரியாளை போல நான் எப்பொழுது மறுபடியும் பார்ப்பேனோ என்று சொல்லி ஏதோ கேள்வியோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, நீ இன்னும் பார்க்கல, உன் காலங்கள் உன் கண் முன்பாய் வரல, நீ எதிர்பார்த்த காரியத்துக்கு ஒரு சின்ன சைன் கூட கிடைக்கல, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற இது எப்படி நடக்குமோ, இது எப்படி முடியுமோ யோசிக்கிற காரியத்திற்கு ஒரு சின்ன எவிடன்ஸோ ப்ரூஃபோ இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி உன் கைகள்லயோ உன் கண்கள்லயோ உன்னுடைய வாலெட்லயோ உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லை. ஆனாலும் நம்பும் பொழுது ஆண்டு நம்மை பார்த்து சொல்வார், இவன் பாக்கியம் பெற்றவன், இவள் பாக்கியம் பெற்றவள், இவள் பாக்கியவதி, இவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். வேதம் சொல்கின்றது, அந்த நாட்கள்ல தேவ மனுஷனாகிய ஆபிரகாமுக்கு 99வது வயதுல ஆண்டவர் சொல்கின்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சர்வத்தையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ பாக்கியம் பெறுவாய் என்று ஆண்டவர் பேசுகின்றார். அப்பொழுது இந்த ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நல்லவர் தான், இந்த 24 ஆண்டுகள் என்னை காப்பாற்றினார், என்னை பத்திரப்படுத்தினார். ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்க சொன்னா இந்த 99 வயதிலே எனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த திரைக்கு பின்னாடி அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க, அவங்க ரொம்ப கேவலமாய் நினைத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, எப்படி நடக்க போகுது, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு லேடியினுடைய பாடி அனாட்டமி தெரியாது. எனக்கு நிறைய லேடிஸோட பேசி இருக்கலாம் அந்த அம்மா, எனக்கு நிறைய கசின்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24 வருஷங்கள்ல நான் நிறைய பெண்களோட ஒவ்வொரு வருஷமும் பேசுவேன். இந்த ஏஜுக்கு மேல பிள்ளை பிறக்குமா, இந்த ஸ்டேஜுக்கு மேல பிள்ளை பிறக்குமா, இந்த சேஞ்சஸ்க்கு மேல பிள்ளை பிறக்குமா? ஒருவேளை யார்கிட்ட கேட்டிருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, ஓ நோ வே, there is no chance, முடியவே முடியாதுங்க. நாங்க சொல்றோம் இதுதான் லாஸ்ட் ஹோப், இந்த காலத்துக்கு அப்புறம் நடக்காது, இது நடந்ததுன்னா அது நடக்காது, இதுதான் கடைசி ஹோப், இதுவும் கைவிட்டு போயிருச்சுன்னா உனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர்கள் கேட்ட எல்லா செய்திகளும் உண்மை செய்தி, அவைகள் பொய் அல்ல. அவர்களுக்கு சொன்னதான பெண்களோ லேடிஸ் அவங்க சொன்னதெல்லாம் 100% உண்மையான காரியம். அவர்கள் அவளுடைய அனுபவத்தில் சொல்றாங்க. அப்பொழுது இந்த சாராள் அந்த திரைக்கு பின்னாடி நிற்கும் பொழுது அவன் நினைச்சிருப்பாங்க, இந்த ஆபிரகாமுக்கு லேடிஸை பத்தி தெரியல, இந்த ஆபிரகாமுக்கு ஒன்னும் விவரம் தெரியாம சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சிரிக்கிறாங்க.
ஆனா ஆண்டவராகிய தேவனோ அவர்களை பார்த்து சொன்னது கட்டாயம் நடந்தது. அதே போல இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாரோ சிரித்துட்டு இருக்கிறாங்க, அல்லது நீங்களோ இன்றைக்கு இதையொன்றை பார்த்து இன்றைக்கு சிரித்துட்டு இருக்கிறீங்க. இந்த மனுஷன் ஒரு வாரம் பிரசங்கம் பண்றார், இந்த மனுஷனுடைய பிரசங்கம் ஒவ்வொரு வாரம் என்னோட பேசுது, ஆனா நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லையே. இந்த ஆள் சொல்றதெல்லாம் நடக்கணும், நான் என்னைக்கோ நடந்திருக்கணும். இந்த ஆள் சொல்றதெல்லாம் நடந்திருக்கணும்னு சொன்னா இந்த 2024ல நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கணும். என் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருந்திருக்கணும், நான் இந்த கடன்ல இருந்து வெளியில வந்திருக்கணும், என் சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும், கோர்ட்ல என் கேஸ் முடிந்திருக்கணும், என் எதிரிகளுடைய வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கணும். இந்த ஆள் சொன்னது ஒண்ணுமே நடக்கல. இன்றைக்கு ஒரு சாராலை போல நீங்க திரைக்கு பின்னாடி அல்லது உங்க மனதுக்குள்ள சிரித்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் இவர் என்னை ஆறுதல் படுத்த சொல்ற, அல்லது ஏதோ ஒரு பாசிட்டிவா சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருவேளை he is preaching something, I don't want to offend him, I'm just listening to him like Sarah. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் யோசிக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் தெரியும், சரியாய் அடுத்த வருஷம் அந்த நாளுக்குள்ளாய் அவளுடைய கைகள் ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய சிரிப்பு, சந்தோஷத்தை கத்தர் கொடுத்தார். அதே போல இந்த ஒரு மாசமா இருக்கலாம் அல்லது இந்த வருகின்ற வருஷமா இருக்கலாம், கத்தர் உங்கள் கைகளில் ஒரு சந்தோஷமான காரியத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுது, அன்றைக்கு ரெபேக்காவோ இந்த ஈசாக்குனுடைய மனைவிக்கு அவர்களுடைய வயிற்றில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங். ஒருவேளை அவங்களுடைய ஏஜ்ல இருக்க யங் கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அங்க யங் மதர்ஸ், ஃபீடிங் மதர்ஸ், இல்லாட்டி சின்ன குழந்தைங்க இருக்க மதர்ஸ்ட ஒருவேளை உனக்கு டெலிவரி பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது உனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததா, உனக்கு இந்த சைன் இருந்ததா? இல்லையே, இது வித்தியாசமா இருக்குது. அவர்கள் யாரை கேட்டிருந்தாலும், உலகத்தினுடைய எந்த மூளைக்கு போய் கேட்டிருந்தாலும் ஒரு பெண்ணு கூட அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கவே முடியாது. காரணம், that was the first world first twin baby. இதற்கு முன்னாடி ஈசாக்குடைய அப்பாக்கு the world's first 100-year-old manக்கு ஒரு பேபி, 90-year womanக்கு ஒரு பேபி, the world's first Isaac. அதே போல அன்றைக்கு அந்த அம்மாவோ யார்கிட்ட கேட்டிருந்தாலும் ஒரு பதில் வந்திருக்காது, அவளுக்கு சரியான ஆன்சர் வந்திருக்காது. காரணம், இதற்கு முன்னாடி ட்வின் பேபியே வந்ததில்லை. இதற்கு முன்னாடி ட்வின்ஸ்னா ஒருவேளை 10 மாசம் கேப்ல, ஒரு வருஷம் கேப்ல ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்க கூட பார்த்திருக்கலாம். ஆனா இதற்கு முன்பாய் ஒரே பிரசவத்துல ஒரு கருவுல டபுள் ஃபீட்டஸ் இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது, ஷேர்ட் ஊம்ப பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த அம்மா நம்புது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே யார்ட்டுமே பதில் இல்லை, எனக்கு போற இந்த காரியம் யாருமே எனக்கு சொல்ல முடியல. அப்பொழுது அந்த அம்மாக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, உனக்குள்ள ட்வின் பேபி இருக்கிறாங்க. அந்த ட்வின் பேபிஸ்னுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய செட்டில் ஆன பிறகு, அவங்க மெச்சூர் ஆன பிறகு அவளுடைய லைஃப்ல யாருக்கு மேல வருவா, யாரை மிஞ்சுவா, யாரு டாப்ல இருப்பா, யாரு செகண்ட்ல இருப்பா, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு சொல்லுகின்றார். வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அதே போல எரிகோ என்னும் ஒரு பட்டணத்துக்குள்ளாய் வருகின்றார். இப்பொழுது யோசுவாவுக்கு ஒரு 80 வயசு ஆயிருச்சு. 80 வயதா இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சந்தோஷமாய் வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் வரும் பொழுது இவர்களுக்கு முன்பாய் அந்த எரிகோ பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துக்குள்ளாய் மேக்ஸிமம் மேக்ஸ் என்று சொன்னாலே 3000 பேர் தான் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தினுடைய ரேடியஸ் எவ்வளவுன்னா 5 முதல் 8 கிலோமீட்டர். 5 முதல் 8 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த டி நகரை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் வரைஞ்சிட்டீங்கன்னா இதுல 3000 பேர்ல இருந்து ஒரு 8000 பேர் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, யோசுவாவோடு இருந்த வெப்பன்ஸ் வைத்திருந்தவங்க, அவங்க கையில் இன்னைக்கு கன், இன்னைக்கு கத்தி, இன்னைக்கு என்ன சொல்றோம்ல, அதே போல அன்றைக்கு வெப்பன் ஹேண்டிலர்ஸ் பைபிள் சொல்லுது. யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல 40,000 பேர் அன்றைக்கு வெப்பன் ஹேண்டிலர்ஸ் இருந்தாங்களாம். அப்பொழுது இவங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, இவ்வளவு ஃபோர்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, வெறும் 3000 பேர் இருக்கிறாங்க ஆம்பளைங்க, வெறும் 1/4 அனுப்புங்க, 1/10 அனுப்புங்க, இந்த 4000 பேர் போய் அந்த 3000 ஆம்பளைகளை முடிச்சிருவாங்க, 3000 பேரை முடிச்சிருவாங்க, ஈஸியா கதவை திறந்தே உள்ள போயிடலாம். ஆனா ஆண்டவருடைய வழி வேற இருந்தது. கர்த்தர் அன்றைக்கு யோசுவா 80 வயசு மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் வெப்பன் ஹேண்டிலர்ஸ் 40,000 பேர் இருந்திருக்கலாம், ஏபிள் பாடிடு மென் இன்னொரு 5,60,000 பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யுத்தம் வேறு விதமாய் நடக்கும். இந்த பேட்டில் உன்னுடைய பலத்தினால் அல்ல, இந்த பேட்டில் நீ உன்னுடைய வாய்ப்பிறச்சின் திறமையிலையோ அல்லது உன்னுடைய கான்டாக்ட்ஸ் வைத்தல்ல, என்னை நம்பி வாழ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது அவருக்கு முன்பா இருந்த அந்த வால், எந்த வாளை தாண்டி அவங்க தாண்டி போகணுமோ அந்த வால் எவ்வளவு பெருசு இருந்ததுன்னா 2 சாரியட்ஸ் ஒன்னு அந்த வால் மேலேயே அவங்க ரேஸ் போற அளவுக்கு அல்லது அவங்க ரைடு போற அளவுக்கு அவ்வளோ பெரிய வாலா இருந்தது. அப்பொழுது யோசுவா ஆண்டவர் சொல்ல காரியம், 6 நாட்கள் நீ ஒரு முறை சுத்தி வரணும். இந்த 40,000 பேரை இந்த கர்த்தருடைய இந்த பைபிள் சுமக்கிறவங்களுக்கு முன்னாடி சென்ட் ஒன்லி தீஸ் ஆர்ம்டு மென் என்று, இந்த பைபிள் சுமக்கிற பாஸ்டர்மார் முன்னாடி ஆர்ம்டு 40,000 பேர் போறாங்க. அதற்கு பின்னாடி பாஸ்டர்மார், அதுக்கு பின்னாடி மற்றவங்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் 1வது நாள் 2வது நாள் 6 நாட்கள் போகும் பொழுது ஒரு ஹேர்லைன் கிராக்கு கூட அந்த வால்ல விழுல, அந்த வால்ல இருக்கிற ஒரு கல்லு கூட லூஸ் ஆடியோ, அதுல இருந்த மண்ணு கூட அவங்க கண்ணுக்கு முன்னாடி அன்றைக்கு சிமெண்ட் எல்லாம் இருந்திருக்கு. அன்றைக்கு அதுக்குள்ள இருந்த பேக்கிங் கூட ஒரு பேக்கிங் கூட அசைந்தபடியாய் நமக்கு வேதம் சொல்லுது. அந்த 6 நாட்கள் ஒரு முறையாய் சுத்தி வரும் பொழுது 7வது நாள் மொத்தம் 13 ரவுண்ட்ஸ் அவங்க வந்திருக்கணும். 6 days 1 time each, on the 7th day 7 times, 13 ரவுண்ட்ஸ் வர வேண்டும். இந்த 6 முறை வரும் பொழுது ஒன்றுமே
எதுவுமே நடக்கல. 7வது நாள் 1 2 3 12 முறை நடந்துட்டாங்க. 12 முறை நடக்கும் பொழுதும் ஒரு காரியமும் வரல. கடைசியா 7வது முறை நடந்து முடியும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு யோசுவா, நீங்க எல்லாம் அந்த ட்ரம்பட்ஸ் ஊதுங்க, முன்னாடி இருக்கிற ஆர்ம்டு மென், உன் கையில கத்தி தான் இருக்குது, நீ கரலை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய கை பலன் அல்ல, உன்னுடைய இருதயத்தில் நீ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வதை பார்ப்பாய். அப்பொழுது அவங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் த பேட்டில் இஸ் ஒன், இந்த பிரச்சனை முடியுது, இந்த தடை போது, எதெல்லாம் என்னுடைய growth, எதெல்லாம் என்னுடைய blessing, எதெல்லாம் என்னுடைய ஃபேமிலி பீஸ், எதெல்லாம் என் ஹெல்த்தை தடுத்துட்டு இருந்ததோ அதெல்லாம் விழுது என்று சொல்வதற்கு அடையாளமாய் அவள் எல்லாம் சந்தோஷமாய் கத்துகின்றார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். வேதம் சொல்லுது, அவர்களுக்கு முன்பா இருந்த அந்த மதில் சேர் அழகாய் துண்டு துண்டாய் பவுடர் போல they all walk straight என்று சொல்லி வேதம் சொல்லு. ஒரு கல் மேல இருந்தா கூட ஒரு குவியல் மேல ஏறி போறதே கஷ்டம், அவள் நேரடியாய் நடந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. தெரியுமா, இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சைன் மினிஸ்டர் கிட்ட போயிருச்சு, அல்லது அந்த ஆபீசர் பண்றேன்னு சொல்லிட்டார், டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நீங்க கேட்ட பொசிஷன்ல கொடுத்துருவாங்க, அல்லது உங்களுக்கு இந்த போஸ்டிங்கை போட்டுறேன்னு சொல்லிட்டார், உங்களுக்கு இந்த காரியத்துல ஃப்ரீ பண்ணிடுறேன்னு யாராவது நமக்கு சொன்னா அதற்கு பின்பு நடக்கட்டும், ஆனா ஃபர்ஸ்ட் அந்த செய்தி வரணும். ஆனா நம்ம இன்னைக்கு சில நாட்கள்ல ஒரு செய்தியும் நமக்கு வராது, ஒரு காரியமும் அசைவிருப்பதை போல தெரியாது, ஒரு காரியமும் நடப்பதை போல தெரியாது. இன்னைக்கு ஒரு வேளை கடவுள் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, ஒரு பெண்ணுக்கு அவர்கள் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு சோனாலஜிஸ்ட் கொண்டு போனோடனே அந்த சோனாலஜிஸ்ட் அவங்க கையில் இருக்க கேட்ஜெட்ஸை வைத்து அவங்க அந்த வயிற்று மேலே வைப்பாங்க. வைத்த உடனே அவங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபைடு அந்த கம்ப்யூட்டரில் ஒரு சத்தத்தை வைப்பாங்க, பாரு இதுதான் உன்னுடைய குழந்தையுடைய ஹார்ட் பீட், உன் குழந்தையுடைய ஹார்ட் பீட் கரெக்டாக அந்த கம்ப்யூட்டரை எல்லாம் கேஜ் பண்ணி அந்த ஹார்ட் ரிதமில் ஒரு தப்பு இல்லை, இதோ உன்னுடைய குழந்தையுடைய ஹார்ட் பீட் என்று சொல்லி அவர்களுக்கு அதை காண்பித்த பிறகு அதில் இருக்கிறது என்ன ஆங்கியோ ஸ்பீக்கர்ஸோ இங்கே இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பீக்கர்ஸ்னால அந்த சிஸ்டமில் இருக்க அந்த ஸ்பீக்கரில் அந்த தட்டுன்னு சத்தம் கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம், என்னை கர்த்தர் இன்றைக்கு மற்றவர்கள் முன்பாக என்னை கொண்டு போய் நிறுத்த போறாருன்னு. அதற்கப்புறம் வெளியில நிற்கிற அந்த கணவரை கூப்பிட்டு, இதோ உங்க குழந்தை, அந்த குழந்தை யார் மாதிரி, அந்த குழந்தை ஆணோ பெண்ணானு கூட தெரியும், ஆனா முதல்ல அந்த இருதய துடிப்பை அவள் காண்பிப்பாங்க, ஏதோ ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கு அப்படின்வாங்க. அதோடு அவங்க சந்தோஷமா வீடுகளுக்கு போவாங்க. அதற்கு பிறகு 4வது மாசம் 5வது மாசம்லாம் வரும் பொழுது அவங்க ஹஸ்பண்டோடு பேசுவாங்க, இதோ குழந்தை என்னை எட்டி உதைக்குது, இதோ குழந்தை என்ன இங்க த எல்போ ஆர் த ஃபீட், ஏதோ ஒரு காரியம் அவள் கை வைத்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அசைவு தெரியும். அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், அவளுக்குள்ள ஒரு பெரிய காரியம். நான் ஒரு முறை போய் சோனாலஜிஸ்ட் காண்பித்து அந்த ஜெல்ல போட்டு இருக்குதா அசைதான்னு பார்க்கிறதுக்கு, ஐ டோன்ட் நீட் டு டூ திஸ் பிகாஸ் த பேபி இஸ் அலைவ் அண்ட் த பேபி இஸ் மூவிங் என்று சொல்லி கணவனும் மனைவியும் அவளுக்குள்ளாய் சந்தோஷமா இருப்பார்கள். அது அவங்களுக்கு ஒரு சைன். ஆனா இன்றைக்கு நமக்கு அந்த விதமான சைனே இல்லை, ஒரு அசைவே இல்லையே, என் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதை போல அல்ல. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த ஆகாயத்தினுடைய பட்சிகளை பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற, இந்த ஆகாயத்தினுடைய பட்சிகள் எல்லாம் பார்ப்போம்னு சொன்னா, ஒரு காக்கா இருந்தா கூட அந்த காக்கா தன்னுடைய கூட்டில் போய் ஒரு முட்டையிட்டுரும். அந்த முட்டையிட்ட பிறகு அதற்கு மேலாய் அது போய் இன்குபேட்டர் போல அதற்கு மேல அடை காக்கும். அது ஒரு 10 நாள் 9 to 10 days ஒரு காக்கா அதனுடைய முட்டை மேல இருக்கணும். ஒரு கோழி இன்னைக்கு நம்ம சொல்றோமே எக் ஆம்லெட்டாவது இருக்கட்டும், புரோட்டீன் 3 grams புரோட்டீன் ஒரு எக் ஒயிட்ல இன்னைக்கு என்ன அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எக் ஒருவேளை வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோழி மற்ற சிக்கனாய் ஒருவேளை போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோழி அந்த முட்டையின் மேல் 21 நாட்கள் அந்த கோழி அந்த முட்டையின் மேல் அடை காக்கணும், ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். அதனுடைய உடம்பு உஷ்ணத்தை அந்த கோழி அதன் மேல பாஸ் பண்ணணும். இந்த கோழி டம்மியில் ஏதாவது மூவ்மெண்ட் தெரியுதா, ஏதாவது எல்போ தெரியுதா, ஏதாவது தலை இடிக்கிறது தெரியுதா, ஒன்றுமே தெரியலைங்க. இட் இஸ் ஹார்ட் அஸ் அ ராக், ஹார்டாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் இது மேலே உட்கார்ந்தா கூட ஒரு சின்ன அசைவில்லை. ஒரு ஈகளை கேட்பீங்கன்னு சொன்னால் அது சொல்ல 40 நாட்கள் நான் அந்த முட்டையின் மேல் ஒரு ஈகிள் இன்னொரு ஈகளை கொண்டு வரணும்னா 40 நாட்கள் உட்காரணும். ஒரு ஆல்பட்ராஸ் ஒரு ஈகளுக்கு ஈக்குவலாக அல்லது மேலாய் பறக்கின்ற ஒரு ஆல்பட்ராஸ் இருக்கணும்னு சொன்னால் 50 நாட்கள் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இப்படியாய் இந்த பறவைகளை கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சைனும் தெரியாது, அதுக்கு ஒரு இடத்துல ஒரு எல்போ மூமெண்ட்டோ ஒரு இடத்துல ஒரு கிக்கிங் ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஹார்டு ஷெல் மேலே அவைகள் நம்பிக்கையோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கும். 21 நாட்கள் ஒரு சைன் இல்லாமல் அந்த பறவைகள் அழகாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கு போகும்பொழுது ஏதோ ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லையோ அல்லது உங்கள் வீட்டில் சொல்கிறீங்களா பிள்ளைகளுக்கு 1 egg a day என்று சொல்லி கொடுக்குறோமே, இன்றைக்கு இவைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பறவைகளோ அந்த சின்ன அறிவுகளை கம்மியாக இருக்கிறவைகள் அழகாய் அவைகள் நம்பிக்கையோடு இருக்கும். இன்றைக்கி பிரச்சனை என்னன்னு சொன்னால் நமக்கு தான் நம்பிக்கை இல்லை. நமக்கு தான் அந்த 21 days-ஓ 40 days-ஓ அல்லது 50 days-ஓ ஏதோ ஒரு காலத்துக்குள்ளாய் we speak a lot of negative things. We are not really sure. We speak so many things that hurt our parents, that hurt our spouses, that hurt our children, that hurt people around us. நம்ம எங்கேயோ உடைந்து போகிறோம். வேதம் சொல்லுது, அன்றைக்கு தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பார்த்து நம்புற ஆனால் பார்க்கவே இல்லை, ஒரு சைனும் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்பிட்டு இருப்பாங்கல்ல,
அவர்கள் உன்னை காட்டிலும் பாக்கியவான்கள், உன்னை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்படியாய் நம்ம முதலாவது நம்பிக்கையோடு கூட இந்த மாசத்துக்குள்ளாய் கடந்து செல்லும். அப்பொழுது எப்படி கடவுள் செய்வார்? வேதம் சொல்லுது, ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாய் அந்த ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளாய் எல்லாம் மாறும், சீக்கிரமாய் செய்வார். அந்த ராஜா சொல்ற, என்னையா இத்தனை வாரமாய் மழையும் காணும், இத்தனை வாரமா ஆசீர்வாதம் காணும், இத்தனை வாரமா எனக்கு இருந்த எதிரிகள் என்னுடைய பட்டணத்தை சுற்றி என்னை வெளியில போக முடியாதபடி, உள்ள வர முடியாதபடி என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, என் ஆசீர்வாதத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு விதத்திலும் ஒரு நன்மை வரதில்லை, ஒரு கிரெடிட் வரதில்லை, ஒரு நல்ல மெயில் வரதில்லை, ஒரு நல்ல கஸ்டமர் வரதில்லை, ஒரு பெரிய பிசினஸ் நடக்கிறதில்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து, பெற்றோருடைய காரியங்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி எனக்கு வரதில்லை. எங்கேயோ நம்மை சுற்றியும் கூட ஒரு போர்ட்டிஃபைட் வால், ஒரு முற்றுகையிட்டதை போல எங்கேயோ ஒரு இடத்துல டெட் எண்ட், ஐம் ஹிட்டிங் அ வால் சிச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ப்ராஃபெட் போய் சொல்றாரு, பயப்படாத, சூழ்நிலை மோசமா போயிருச்சு, குழந்தைகள் எல்லாம் வெட்டி சமைத்து தின்றாங்க, ஒரு கழுதையினுடைய தலையை பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த கழுதையினுடைய தலையில ஒரு ஃபிளஷும் இருக்காது, எங்கேயோ ஒரு ஸ்ட்ரெங்க்த்துக்கு அந்த தலையாவது கிடைக்குமான்னு டவுனுடைய டவுனுடைய கழிவெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்கி ஏதோ ஒரு விட்டமின், ஏதோ ஒரு நியூட்ரியன்ஸ் என் உடம்புல போனோம், உயிர் வாழ்வதற்கு என்று இருக்கிறார்கள். உச்சகட்டமான போராட்டத்தில் ராஜாவும் நம்பிக்கை இழந்து, இனி எங்களுக்கு நல்ல நாட்களே வராது, நாங்க இப்படியே அழிந்து எலும்பு குண்டாய் நாங்கள் செத்து மடிய போறோம் என்று சொல்லி இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. என்னையா மாற்றம் வரல, சீக்கிரமாய் வரப்போகுது, நீ பயப்படாத, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ட, நாளைக்கு இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ கூட இருந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, ராஜானுடைய ரைட் ஹேண்ட் சொல்றாரு, எப்படியா நடக்கும்? உன் கடவுள் வானத்தினுடைய கதவுகளை திறந்தா கூட எவ்வளவு நீட்ஸ் இருக்கு தெரியுமா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஞானத்தின்படி, என்னுடைய அறிவின்படி என்ன நடந்தாலும் சரி, கடவுளே நினைச்சா கூட எங்க வாழ்க்கை மாறாது, எங்கள் சூழ்நிலை மாறாது, எங்க நிலைமை மாறாது. அப்பொழுது அந்த ப்ராஃபெட் அவரை பார்த்து சொல்றாரு, மாறும், நடக்கும், இதெல்லாம் நீ பார்ப்ப, ஆனா நீ ஒரு பருக்கு அனுபவிக்க மாட்ட, ஒரே ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் இருக்காது, பட் யூ வில் see it என்று சொல்ற. அதே போல நைட் ஆகுது, நைட் ஆகும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் வேதம் சொல்லுது, 4 லெப்பர்ஸ் அந்த ஊருக்கு வெளியில தள்ளப்பட்டவர்கள், அவளுக்கு ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் இருக்கனால அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி இருந்தாங்க. இவங்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க வழியில, பிச்சை எடுக்க ஊருக்குள்ள போக முடியல, ஊர் வாசல்ல நிற்க முடியல. அன்றைக்கு இரவு பசி அவர்களை கொள்ளுது. அவர்கள் சொல்றாங்க, இங்கேயே இருந்தாலும் பசியில செத்து போயிடும், இப்போ நம்ம இந்த ஊருக்குள்ள போனாலும் ஏன்டா ஊருக்குள்ள வந்த, இந்த வியாதியை ஒட்ட வைக்க வந்தியான்னு அடிச்சு எங்களை சாகடித்துருவார்கள், we will be put to death. ஒருவேளை நமக்கு இருக்கிற ஒன்னே ஒன்று, பின்னாடி போக வேண்டாம், நம்ம தாண்டி வந்த பாதையில் பின்னிட்டு போக வேண்டாம், நம்ம முன்னாடி போய் அந்த எதிரிகளுடைய பாளையத்துக்கு போ, அவர்களிடத்தில் போய் ஏதோ ஒரு இறக்கம் கேட்போம், அவள் ஏதாவது இறக்கப்பட்டு நமக்கு சாப்பிட கொடுத்தா உயிர் வாழ்வோம், அப்படி இல்லைன்னா சாவோம். எப்படி சாவ போறோம்? இங்க இருந்தாலும் சாவு, அங்க போனாலும் சாவு, நம்ம முன்னாடி போய் சாகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்றாங்க. அந்த சின்ன நம்பிக்கையோடு கூட இந்த 4 லெப்பர்ஸும் போறாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை வெளியில லெப்ரசி வந்தவங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா அவளுடைய கைகளில் விரல்கள் இருக்காது, அவருடைய உடம்புல சில பார்ட்ஸ், மூக்கோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல அவைகள் ஏதோ துண்டிக்கப்பட்டதை போல, நறுக்குனதை போல இருக்கும். இவர்கள் எல்லாம் ஒருவேளை வீட்டை விட்டு துரத்தப்பட்டு, இன்றைக்கு இருக்கிறத போல அதிநவீன இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. இன்றைக்கு சிஎம்சிலாம் லெப்ரசிக்கு அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த நாட்களில் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. இவர்கள் கதி இல்லாதபடி அல்லது காசு இல்லாதபடி சில ரோட்டில் இருக்கும் பொழுது எலிகள் வந்து அவர்களுடைய கால்களை, அவர்களுடைய கால் விரல்களை சாப்பிட்றோம். இவங்க ஆழ்ந்த நித்திரையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்காது. அந்த ரத்தம் வடியும் பொழுது கூட ஒருவேளை அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களுடைய கால்களையோ விரல்களோ ஒருவேளை அவர்களுக்கு சென்சேஷன் இல்லாதபடி அப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்படுவார்கள். இந்த 4 லெப்பர்ஸும் ஒருவேளை எந்த நிலைமையில் போனார்கள் தெரியல. இவர்கள் 4 பேர் 8 கால் தடங்கள் போகும் பொழுது அந்த எதிரினுடைய பாளையத்தில் யார் இத்தனை நாட்களாய், இத்தனை வாரங்களாய், இவர்களை நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்கொள்வோம், இவர்களை நம்ம அழிச்சிடணும், இவங்களை நம்ம அழ வைக்கணும், இவர்கள் வாழ்க்கையில ஒன்னில்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை ஆண்டுகளாக யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், அவர்களை ஃபேஸ் பண்ணலான்னு இருந்தவங்க இந்த 8 கால் தடங்கள் 4 லெப்பர்ஸனுடைய பாதத்தினுடைய சத்தம் எப்படி தெரியுமா இருந்தது? அவர்களுடைய காதுகளில் ஆண்டவர் அதை எப்படி செய்தார் என்றால், ஏதோ நிறைய ரதங்கள், நிறைய குதிரைகள், நிறைய போர் வீரர்கள் வந்ததை போல ஒருத்தன் இன்னொருத்தனோடு பேச ஆரம்பிக்கிறான். இந்த இஸ்ரவேலினுடைய ராஜா மற்ற ராஜாக்களிடத்திலிருந்து ஹெல்ப் கேட்டுட்டார் போல இருக்கு. இந்த ராஜாக்காக அவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்து நமக்கு விரோதமா வந்துட்டாங்க, நம்ம அவங்கள தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி நைட்டோட நைட்டா அவங்க எழுந்து ஓடுறாங்க. அவங்க ஓடும் பொழுது அதே இடத்துல ப்ரெஷியஸ் திங்ஸ், கோல்டு, எல்லாம் ப்ரெஷியஸ் திங்ஸையும் வச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அவங்க உயிர் தப்புனா போதும்னு ஓடுறாங்க. இவங்க போய் பார்த்தா அங்க எல்லாம் ப்ரெஷியஸாக இருக்கு, சாப்பாடு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்ட பிறகு அவள் சொல்றாங்க, போய் ராஜா கிட்ட சொல்லுவோம். அந்த ராஜா கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த ராஜா ப்ராஃபெட்னுடைய, ஒரு பாஸ்டர் அல்ல தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை நம்பல. அந்த ராஜா சொல்றாரு, இது ட்ராப், யாரும் போயிடாதீங்க, இது ஏதோ ஒரு சதி நடக்குது. இப்போ நம்ம வெளியில போய் அந்த பாளையத்துக்குள்ள அந்த பொருளை ஆசைப்பட்டு போனோம்னா எப்படி ஒரு எலி அந்த சின்ன வடைக்கோ அந்த கருவாடுக்கோ போறது போல, இன்றைக்கு நாம அந்த சின்ன காரியத்துக்கு போனோம்னா அவனுங்க எல்லாம் உள்ள வந்துருவானுங்க, நம்மள சாகடிச்சிருவாங்க.
செஞ்சிருவானுங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் செக் பண்ணுங்க. இந்த ஒருத்தன் அந்த வீட்டு அந்த இஸ்ரவேலினுடைய அந்த தேசத்தினுடைய வாசல் வெளியே போகிறான். பார்த்தா அந்த இடத்துல அவசரத்தில் இந்த ட்ரெஸ் என்ன தடுக்குது, ட்ரெஸ்ஸை விட்டு போகிறாங்க. இந்த வெசல்ஸ் ஆரம்பத்தில் தூக்கிட்டு போயிருப்பாங்க, எதையாவது ஒன்று தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த வெசல்ஸை தூக்கிட்டு ஓட முடியல. அந்த ட்ரெஸ்ஸு வெசல்ஸ் எல்லாம் அப்படியே ரோட்டில் போட்டு ஓடுறதை பார்க்குறான். இவன் பார்க்குறான், கொஞ்சம் தூரத்துக்கு எதாவது நாடகமா, இது எதாவது ட்ராப்பா, இது எதாவது பிளாட்டான்னு சொல்லி பார்த்தா இங்கேருந்து ஜார்டன் வரைக்கும் போயிட்டான். அந்த ஊருடைய பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸஸ் வெசல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் ஓடி போய் உயிர் தப்புனா போனாங்க. அப்படி ஓடி வந்து சொல்கிறாரு, சார் அந்த ஆள் சொன்னதெல்லாம் உண்மை, அந்த 4 லெப்பர் சொன்னாங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க, நமக்கு அதெல்லாம் இருக்குது. அப்பொழுது இவங்க எல்லாம் என்ன தெரியுமா செய்தாங்க, வந்து அவள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உயிர் பிழைத்தார்கள். பிரியமான என்ன பெரிய அதிசயம்னா, இவள் அவசரமாய் ஓடினாங்களே, தீவிரத்து ஓடினாங்களே, இவங்க அந்த அர்ஜென்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே வச்சுக்கப்பா, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன் வழிக்கே நான் வரமாட்டேன், உன் பக்கம் கூட திரும்பி படுக்க மாட்டேன், உன்னை நான் இனி ஒரு நாள் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு ஓடினாங்களே. அவர்கள் காதில் அந்த ரதங்கள் சத்தம் கேட்டுச்சு, அந்த எதிரிகள் வந்துட்டாங்க, ராஜா இன்னும் ஃபோர்ஸஸை கூப்பிட்டுட்டான்னு கேட்டுச்சு. இந்த 4 லெப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கிறாங்க, அதே ரேடியஸில் தான் இருக்கிறாங்க, அதே பெரிமீட்டரில் தான் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரை முடிஞ்ச பிறகு அவர்கள் சொல்கிறாங்க, ஏதோ பயங்கரமாக ஹார்சஸ் சேரியட்ஸு வெப்பன்ஸோடு கூட ஆட்கள் வந்த மாதிரி கேட்டாங்களே, உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? எங்களுக்கு ஒன்றுமே கேட்கலைங்க, எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, ஒரே நிசப்தமாக இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் அ சைலண்ட் நைட். அங்கே நாங்கள் சைலண்ட்டாக போயிட்டு இருந்தோம். பிரியமான அதே போல தான் நமக்கு தெரியாது. நமக்கு இன்றைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் காண்பிப்பதில்லை எங்கே சேஞ்சஸ் நடக்குது, யார் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், எந்த காரியங்கள் நமக்காய் ஆண்டவர் மூவ் பண்ண போகிறார். ஒருவேளை நமக்கு ஆசை தான் இது சீக்கிரமாய் நடக்கணும், எனக்கு ஏதாவது சைன் காமிங்களேன், இந்த மாதம் எனக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் காமிங்க, நீங்கள் காமிச்சிங்கன்னா நான் இதை செய்திருவேன், நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த காணிக்கை கொடுத்துருவேன், இந்த பொருத்தனை நிறைவேற்றும், இந்த ஊழியத்தை செஞ்சிருவேன், அவர்களுக்கு நான் அதை போய் சாட்சியாக சொல்லிடுவேன். ஒருவேளை இன்னைக்கு we are all expecting for some sign, for some wonder to take place. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சொன்னதை செய்வார். ஆனால் எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. சொன்னதை ஆண்டவர் செய்தார், உனக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் எல்லாம் தருவேன், ஆனால் எப்படி தருவேன், you don't have to instruct me, you don't have to teach me, you don't have to tell me what I should do, I know how to do it. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசட்டும். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை சொல்லி நாம் இந்த கம்யூனியனுக்குள்ளே போகிறோம். அந்த காரியத்தை எப்படி நடத்தணுமோ அதை கர்த்தர் நடத்துவார். சரி, ஆண்டவர் நடத்துவதற்கு நம்ம சைட்லேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம், ஆனால் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். வேதம் சொல்கின்றது, இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஃபேரோஸரை தொலைஞ்சு போங்கயா, நீங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருது, எனக்கு ரொம்ப போராட்டம், என் பிள்ளைகளாம் இழக்கிறாங்க, ஜஸ்ட் கெட் லாஸ்ட் என்று சொல்லி அனுப்புகிறார். இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு நிம்மதியாக என்ன செய்கிறாங்க, தேவர் ஆல் கேம்பிங் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவங்க எல்லாம் நிம்மதியாக கேம்ப்னா ஏதோ ஒரு டென்ட்டை போட்டு அந்த புல்வெளியில் படுத்துக்கிட்டு அந்த புல்வெளியில் சில பிள்ளைகளாம் விளையாடிட்டு அவங்க ஒருத்தர் நல்ல கதை பேசிட்டு ஏதோ லீஷாலி உட்கார்ந்துட்டு இருப்பதை போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அத்தனை லட்சம் ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ பார்க்குறாங்க, அந்த ஃபேரோ திருப்பி தொடர்றான். அவன் 600 பெஸ்ட் சேரியட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ மூளை குழம்பிருச்சு, ஏதோ தப்பான மைண்டில் நான் இவனை அனுப்பிட்டேன், ஐ வாண்ட் தீஸ் ஸ்லேவ்ஸ், எனக்கு அந்த வேலைக்காரங்க வேணும், எனக்கு அந்த அடிமைகள் வேணும், எனக்கு இவர்கள் வேணும் என்று சொல்லி இப்பொழுது திரும்பி துரத்தி வர இந்த ஜனங்கள் பார்த்த உடனே போய் ஒருத்தன் சொல்லிட்டான், அவங்க எல்லாம் திருப்பி வராங்க, நம்முடைய சந்தோஷம் கொஞ்ச நாள் தான், நம்முடைய ஃப்ரீடம்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ நினச்சோம், இனி நமக்கு அந்த அடிமைத்தனம் இல்லை, இனி நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, இனி நம்ம அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளாய் வாழ வேண்டாம், அவங்க நம்மளை ஹரஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கள நம்மளை த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஜாலியாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் ஃப்ரீடமோடு வாழலாம் நினச்சோமே, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், முடிஞ்சு போச்சு என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்கின்றது, அன்றைக்கு மோசஸ் போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சாகடிக்குவா இந்த இடத்துல கொண்டு வந்து, ஏன் எங்கள் ஊரில் செத்தா எங்களை புதைக்க மாட்டாங்களா, இந்த மாஸ் பெரியல் அங்கே செய்திருக்க மாட்டாங்களா, அங்கே சாகிறதுக்கு பதில் இந்த வனாந்திரத்திலே ஆயா கொண்டு வந்து சாக வைத்த. இவங்க எல்லாம் டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கு டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் மோசஸை பார்த்து சொல்கிறார், மோசஸ், நான் இந்த யுத்தத்தை செய்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அந்த ஜனங்கள் முன்பாய் போய் நில்லு. பிரியமான இன்றைக்கு கடைசியாக 3வது காரியம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை யார் வந்து உங்ககிட்ட, உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த ஆளை கல்யாணம் பண்ணனால தான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணனால தான் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு, இந்த பிள்ளைங்கனால தான் நான் இன்னைக்கு சொத்தை இழந்துட்டேன், நான் நிம்மதி இழந்துட்டேன், என் ஹெல்த்தை இழந்துட்டேன், இதோ இந்த வேலைனால தான் இன்னைக்கு எனக்கு எல்லா ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ஒரு நபர்னால தான் எனக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை வந்து யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். They don't know the preciousness that you are, they don't know the great things that God has kept in you, they don't know the treasure that they can be benefited or blessed by you. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசஸ் எல்லாரும் ஹர்ட் பண்ணும் பொழுது
ஆண்டவர் நினைச்சிருந்தா கடவுளே அந்த இடத்துல வந்து நின்று ஒரு பெரிய சத்தத்தை காண்பித்து ஆண்டவரே அவர்கள் முன்பாய் நின்று இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா ஆண்டவர் செய்தார்? மோசஸ், உன் கைகளில் இந்த எல்லா ஜனங்கள் பார்க்கும் பொழுது உன் கைகளில் இருக்கிற அந்த கொம்பை உயர்த்து என்று சொல்லுகின்றார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னையா இந்த ஆள் பண்றாரு? இந்த ஆள் அந்த கொம்பை உயர்த்தும் பொழுது எல்லா அந்த சீயெல்லாம் ரெண்டா பிளக்குது பார்க்குறான். அப்போ அந்த ஜனங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியம். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு டைம் இருந்திருக்காது. அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வனாந்தரத்தில் அந்த கடலுக்குள்ளாய் நல்ல அழகாய் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. தாண்டி போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் அவங்க அக்கறையில் சேர்ந்து திரும்பி பார்த்தா எந்த ஒரு இந்த ஃபேரோ தூரத்தில் இருந்தானோ பக்கத்தில் வந்துட்டான். வேதம் சொல்லுது, கடவுள் தேவ தூதர்களை அனுப்புறாரலாம். தேவ தூதர்களை அனுப்பி என்ன தெரியுமா செய்தாங்க? இன்றைக்கு ஒரு சேரியட், ஒரு ஹார்ஸ், காராக இருக்கட்டும், ஈவி கார்ஸு கூட ஹார்ஸ்னுடைய அந்த ஸ்பீடுக்கு தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மோட்டருக்கு கூட எத்தனை ஹெச்பி, ஒரு சாதா பம்ப் செட் மோட்டர் கூட இது 1 ஹெச்பிங்க, இது 2 ஹெச்பிங்க, அவ்வளோ ஃபோர்ஸ் மேலே தள்ளும், 4 மாடி தள்ளும், 5 மாடி தள்ளும், அல்லது இத்தனை ஏக்கருக்கு இது தேவைன்னு சொல்லுவாங்க. அப்போது 600 சேரியட்ஸோடு வரும்பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. 1200 வீல்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஒரு மனுஷனால் போய் அந்த வேகத்தில் போய் ஏதாவது செய்திருக்க முடியுமா? ஒரு ஃபேன் மேலே இருக்கிற ஏதோ ஒரு ஒற்றை துடைக்கணும், அல்லது நம்ம லாஃப்ட் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஃபேன் ஆஃப் பண்ணு வெட்டிட போகுது அப்படின்வாங்க. ஒரு சின்ன மோட்டரில் இருக்க ஃபேனுக்கு எவ்வளோ பவர்னா, அப்போ அந்த சேரியட்னுடைய ஹார்ஸஸ்னுடைய வீல் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கும். அந்த ஸ்போக்ஸ் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கும். ஆண்டவர் ஆகிய தேவனோ தேவ தூதர்களை அனுப்புகின்றார். எது நம்மளால் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு நம்பிக்கை இருப்போம். ஆண்டவருக்கு நேராய் அன்றைக்கு அந்த கோலை உயர்த்தினதை போல நம்முடைய ஃபேமிலி மத்தியில், நம்முடைய எம்ப்ளாயீஸ் மத்தியில், நம்முடைய எனிமீஸ் மத்தியில் let us move our prayers towards God. அண்ட் மற்ற காரியங்களை எனிமி கேம்பில் செய்ய வேண்டியதை வேதம் சொல்லுது. தோஸ் ஏஞ்சல்ஸ், அந்த அச்சாணிகளை, அந்த வீல்ஸை அந்த சேரியட்டோடு மாட்டி இருந்ததில்ல, அந்த அயன் ராட்ஸை அந்த எல்லா விதத்திலும் ஏஞ்சல்ஸ் எடுத்தாங்களா? யோசித்து பாருங்க. Can a human do that? Even the man who's riding the chariot, he can never do that because it's not going to be easy at all. எந்த காரியம் மனுஷனால் முடியாதோ, எந்த காரியம் நமக்கு கஷ்டமோ, அந்த காரியத்தை ஆண்டவராகி தேவனோ ஏஞ்சல்ஸ் டிப்ளாய் பண்ணி அதை ஆண்டவர் செய்தாராம். இப்பொழுது அவங்க எல்லாம் அங்கே மூடிட்டாங்க. அங்கெல்லாம் டயர்ஸ் எல்லாம், அந்த வீல்ஸ் எல்லாம் கீழே விழுந்தோடனே இப்போ இந்த ஜனங்க பயப்படுறாங்க. ஒருவேளை அவங்க காலில் ஓடி வருவாங்களோ, ஓடி வந்து எங்களை கத்தியை வைத்து ஏதாவது செய்திருவாங்களோ. இப்பொழுது வேதம் சொல்லுது, அந்த கரையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசஸை பார்த்து உன் கோலை உயர்த்து. இப்பொழுது அந்த ஜனங்கள் முன்பாய் உயர்த்தும் பொழுது எந்த ஒரு கடல் இவங்களுக்கு திறந்ததோ அவங்களுடைய எதிரிகளுக்கு மூடப்பட்டது. எது இவங்களுக்கு ஒரு கிரீன் சேனலாக இருந்ததோ அவங்க எதிரிக்கு ரெட் சேனலாய், அவங்க எதிரிக்கு முள்ளும் கரடும் மேடுமாய் டெத் ட்ராப்பாய் மாறி அவர்கள் அந்த கரையை கூட தாண்டி வரல, அந்த கரை பக்கத்தில் கூட வரல, அவள் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. பிரியமான ஆண்டவர் இதை செய்திருக்கலாமே, என் வயதான ஒரு மோசஸை வைத்து செய்யணும். காரணம், இந்த மனுஷனை மற்றவங்க மதிக்கணும். இதை கர்த்தரே செய்திருக்கலாம், பிஹைண்ட் த சீன்ஸ் ஆண்டவரே செய்து எல்லாம் நடத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷியோ பிள்ளைங்க மத்தியில் நான் ஜெபம் பண்ணுறேன், மம்மி ஜெபம் பண்ணுறேன், டாடி ஜெபம் பண்ணுறேன், நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்துவார். அதே போல் நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்துட்டு, God has planned everything. God knew the pharaohs because the Bible says God only changed the pharaoh's mind. Pharaoh வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது, ஹார்ஸஸ் வெளியில் வரும் பொழுது, சேரியட்ஸை ரோல் அவுட் பண்ணும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார். ஆனால் மனுஷர்களை உயர்த்தணும்ல, மனுஷர்களை உங்கள் ஃபேமிலி மத்தியில், உங்கள் எதிரிகள் மத்தியில், உங்களை யாரெல்லாம் முடிந்து போகணும்னு நினைச்சாரோ அவர் மத்தியில் நீங்கள் உயர்த்தப்படணுன்றதுக்காக ஆண்டவர் சில பிரச்சனைகளை, சில எதிர்ப்புகளை, சில காரியங்கள் உங்களை ட்ரெயில் பண்ணிக்கிட்டே இருக்குது, உங்களை பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்குது. இந்த மாதம் ஒன்றை செய்வோம். எல்லாரும் முன்னாடி நம்ம சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஏதாவது உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு மோசஸ் முன்னாடி நின்று திறக்கும் பொழுது அந்த செங்கடல் பிளந்தது. இப்பொழுது அதை தாண்டி வந்து தன் கோலை உயர்த்தும் பொழுது அந்த செங்கடல் அழகாய் மூடினது மட்டும் இல்லை, அந்த எதிரிகளெல்லாம் மடிந்து போனதை, எதிரிகளெல்லாம் அந்த கடலோடு போனதை பார்க்கின்றார்கள். பிரியமான 3 காரியங்களை ஞாபகித்துக் கொள்ளுங்க. முதல் காரியம், we don't see anything happening. There is no sign, there is nothing that's happening around us. இந்த சூழ்நிலை நாம சொல்வோம், ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்வார், நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாங்கள் ஒன்றும் தோமாவோட பெரியவங்க இல்லை, நாங்கள் ஒன்றும் தோமாவோட பிளஸ்ட் கிரேட் பீப்புள் இல்லை. ஆனால் இதுதான் எங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போதோ ஒருத்தர்கிட்ட கூட ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. பிரதர், உங்களுடைய லைஃப் லாங் நாங்கள் நிற்கிறோம் பிரதர், யாரும் நமக்கு சொல்வது கிடையாது. அல்லது எல்லாரும் எங்களோடு கூட இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதம் கடவுளை எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், உங்களுக்கு நாங்கள் நிற்கிறோம், உங்கள் கூட நிற்கிறோம், இந்த மாதம் எனக்கு இருக்குது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அடுத்த மாதம் தெரியாது பிரதர். ஒரு மாதமும் ஒருவேளை திஸ் மந்த் ஐ எம் வித் யூ, நெக்ஸ்ட் மந்த் ஐ டோன்ட் நோ. இத்தனை ஆண்டுகளாக 25 வருடங்கள் முடிக்கிறோமே, இந்த 25 வருடங்களில் ஐ ஹவ் ஹர்ட் திஸ் many hundreds of times with so many people. Not that they don't like us, because they want to tell us
இன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், நாளைக்கு என்னால் முடியுமோ முடியாதோ, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ, நாளைக்கு நான் இந்த ஊர்லேயே இருப்பனோ இல்லையோ, நாளைக்கு நான் வேலையில் இருப்பனோ இல்லையோ, நாளைக்கு எனக்கு ஒன்று கொடுக்க முடியுமோ இல்லையோ, உன் கூட வந்து நிற்பதுக்கு எனக்கு பலன் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு நான் செய்கிறேன். இது தான் அநேகர் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் இந்த 24 வருஷங்கள் மல்டிப்ளை தட் 25 இயர்ஸ், மல்டிப்ளை பை தட் பை 12, அத்தனை மாதங்கள் மல்டிப்ளை தட் பை 365 டேஸ். இன்றைக்கி ஏன் தைரியமாக நிற்கிறோம்? இன்றைக்கி ஏன் தைரியமாக வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறோம்? இன்றைக்கும் ஒரு வேளை ஏன் இன்னைக்கு பீப்புள் ப்ளீசர்ஸ் அல்லாதபடி, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் அல்லாதபடி ஏன் வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுறோன்னா, 25 வருஷமாய் ஐ லெஃப்ட் மை ஜாப் இன் 2024. 20 வருஷமா திஸ் மந்த் ஐ எம் வித் யூ, டுடே ஐ வில் பி டூ திஸ், நெக்ஸ்ட் மந்த் ஐ டோன்ட் நோ, ஐ மே நாட் பி தேர். ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாய் பார்த்துருக்குறோம். ஒன்று ஜெபம் பண்ணும் பொழுது கடவுள் நம்மோடு கூட நிற்பதை நீங்களும் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கிறீங்க, நாங்களும் எங்கள் லைஃப்பில் பார்க்குறோம். இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை என்ன நடந்தாலும் சரி, மனுஷர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், பெற்றோர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், கணவன் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், மனைவி இருக்கலாம் இல்லாமல் போகலாம். அன்றைக்கு ஆனால் மோசஸை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இது எல்லா ஜனங்கள் மத்தியில் நீ ஜெபம் பண்ணா வாசல் திறக்கணும்னு காண்பி, நீ ஜெபம் பண்ணா எதிரிகள் மடிவார்னு காண்பி, நீ ஜெபம் பண்ணா உனக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி உன்னை யாரெல்லாம் தூஷணம் பண்ணாங்க, உன்னை யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்க, அவள் மத்தியில் காண்பி என்று சொல்லி ஒரு மனுஷனை உயர்த்தினார். பிரியமான, இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் காணாமல் விசுவாசிக்கிறவனாய் மாறட்டும். இந்த 2024 லாஸ்ட் மந்த் 30 நாட்களும் நான் பார்க்கல, ஆனால் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். வீட்டில் சமாதானம் கெடாது, எனக்கு எந்த பெரிய கொள்ளை வியாதிகள் வராது, என் எதிரிகள் முன்பு நான் தலை குனிந்து நிற்க மாட்டேன், நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். அப்பொழுது ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம். அன்றைக்கு ஜெரிகோவுக்கு சுற்றி வரும்பொழுது என் கண்ணில் ஒரு சைனும் இல்லை, ஒரு ஹேர்லைன் கிராக் இல்லை, ஒரு சாண்ட் பார்ட்டிக்கல் கீழே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி விழல. 13 ரவுண்ட்ஸ்லையும் 13 rounds in those 7 days we may not be able to see even one small sign, but we'll say I will just obey what God tells me. கடவுளுக்கு சர்ச்சுக்கு போகணுமா சர்ச்சுக்கு வரேன், ஊழியம் செய்யணுமா ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு நிற்கணுமா நிற்பேன். 13 முறையும் all that they did was just obeyed. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் தெரியல, ஒரு ரிட்டர்ன் தெரியல, நான் கடவுளுக்கு செய்கிறதுக்கு ஒரு ரிட்டர்ன் இமீடியட்டாக தெரியல. ஆனால் ஆண்டவருக்காய் நம்ம சொல்லுவோம், நம்ம ஆண்டவருக்கு செய்துட்டே இருக்கும் பொழுது on the right time, at the right point of time, God will break all the walls that are blocking your path and you will walk straight. You don't have to walk up and down, you don't have to struggle, you don't have to strain, you don't have to go through a pumping of your heart to strain the pumping of your heart. நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக சம நிலைமையில் நடப்பதை போல நடக்கலாம். ரெண்டாவது காரியம், தீவிரமாய் ஆண்டவர் செய்யட்டும். இன்றைக்கு நம்ம நம்புவோம். We may not know anything. Those lepers never heard the chariot sound. Those lepers never heard. நமக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அடுத்த 5 வருஷத்துல where is my son going to work, where is my daughter going to work, how is my retirement going to be, how is my future going to be, how is my last few days or months or years, how is my wonderful life going to be, நமக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் ஒன்றை செய்வோம், ஆண்டவரே எனக்கு என்னென்ன நன்மை நடக்கணுமோ அதை தீவிரமாய் செய்யுங்க. ஒவ்வொரு முறை வார்த்தை வரும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம சொல்லுவோம், we have never brought some word and just thrown at people. ஆண்டவரே இன்றைக்கு என்ன பேச போறீங்க, இன்றைக்கு எங்களோடு என்ன பேசுறீங்க, இந்த வார்த்தை தான் இந்த மாசங்களை நடத்தணும், இந்த வாரங்களை நடத்தணும், இந்த வார்த்தையின்படியே எங்கள் சத்துருக்கள் முன்பு எங்களை உயர்த்தணும். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, God will do something for you. ஆண்டவருடைய வசனத்தின்படியே வானத்தின் பல கண்ணிகள் இம்பாசிபிள், இவங்க பையனுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த ஆள் திருந்துறது, இவர் அடிக்கிறது விடுறது, இவர் குடிக்கிறது விடுறது, இதெல்லாம் முடியவே முடியாது. ஒருவேளை people might tell you, maybe 2024 could be that one month when God is going to move many mountains for you. 2025 on this Advent, in the December 1ஆம் தேதி, you would be bringing the best blessing in your life to come and stand here and to tell people God promised and God did it at the right time, not in my time, but ஆண்டவர் அழகாய் அவருடைய நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. கடைசி அது நடப்பதற்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Let's pray. Moses, lift your rod. Moses, lift your rod. Moses, hit the rock. Moses, talk to the rock. ஆண்டவர் மோசஸை வைத்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க வைத்தார். அதே போல் நீங்கள் ஜெபம் பண்ணனா mountains will not move. நீங்க ஜெபம் பண்ணனா red seas will not part. நீங்க ஜெபம் பண்ணனா ஒருவேளை நம்மனும் பெரிய அப்படி வல்லுனர்கள் இல்லை, ஆனால் நம்மை நம்ம குடும்பத்தின் மத்தியில் உயர்த்தணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை உங்கள் எதிரிகள் மத்தியில் கனமணணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். So never feel shy to tell people that you are a praying person. Never feel shy that you pray to Jesus. Never feel shy to tell somebody, I will pray for your sickness, I will pray for your problem, I will pray that Jesus will do something for you. ஐன்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றேங்க, கடவுள் என் பிரேயரை கேட்பார். அதே போல when it happens, tell them, you pray,
God will hear your prayers also, and they will see miracles happening with all the promises that we heard, with all these things that reassured us. எதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய புதிய நம்பிக்கையோ அல்லது இழக்கிற நம்பிக்கை மறுபடியும் உங்களை ஊக்குவித்ததோ அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சொன்னபடி நான் காணாமல் விசுவாசிக்க போகிறேன், என் நம்பிக்கை ஆசீர்வதிங்க. அவைகளோடு கூட ஜெபம் பண்ணுவோம். லெட்ஸ் ப்ரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே ஆண்டவர் சொன்னதை செய்வார், கட்டாயம் செய்து முடிப்பார். இன்றைக்கு யார் மத்தியிலலாம் நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை இன்றைக்கு எந்த சைன் இல்லாதபடி, எந்த ஒரு காரியம் நடக்காதபடி இன்றைக்கு வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியங்களில் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். your enemies, your people or mockers or people who have scorned you, இவர்கள் எல்லார் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தணும். இன்னைக்கு யார் யார் மத்தியிலெல்லாம் ஒருவேளை you might be saying I'm okay to be alone, I'm okay to be like this, but my enemies are mocking me. ஒருவேளை என்னை சத்துருக்கள் எல்லாம் என்னை பார்க்குறாங்க, அவள் எல்லாரும் முன்னாடி நான் உடைந்து போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். லெட்ஸ் டெல் காட் that we want his help. அன்றைக்கு தாமஸை பார்த்து ஆண்டவர் கம்பேர் பண்ணி தான் சொன்னார், பட் ஸ்டில் he said these people are greater, those people are much blessed என்று சொல்லி இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னையும் கூட அதே விதமாக என்னை ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுங்க. என்னை நான் விசுவாசிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தா தான் நம்புவேன்றாங்க. நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். ஃபஸ்ட் இது உன் வாழ்க்கையில் நடக்கட்டும், அப்புறம் நான் சர்ச்சுக்கு வரேன். ஃபஸ்ட் இந்த காரியத்தை நீ ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் என்று சொல்லி யாரோ ஒருத்தர் இவர்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். somebody could have hurt them, somebody could have mocked them. Lord, we pray that you'd be merciful. ஆண்டவரே இவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவளுக்கு ஒரு ஆச்சரியத்தை காண்பீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய சமாதானத்தின் கரம் கூட இருக்கட்டும். யாரும் எந்த இடத்துல உடைந்து போய் தலைகுனிந்து வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நீங்கள் கிருபையாய் இவளை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தில் நிறுத்துங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ, நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம்.